6 o'clock மேலே தான் இந்த ரூட்டில் அலௌடு. ஸோ நிறைய வண்டி பார்த்திங்கன்னா இப்போ இறங்கிட்டுருக்கு. 6 to ஒரு 8 o'clock வரைக்கும் நல்லா டிராஃபிக்காகவே இருக்கும். காலையில் 6 o'clock வந்தோம்னா ரொம்ப லைனில் நின்று இந்த சைடில் சின்ன சின்ன கல் மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா, ஒயிட் கலரில், அது பேர் வந்து மோரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரீசன்ட் டைம்ஸில் மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே சிறுத்தை அந்த மாதிரி எல்லாம் வந்து படுத்துட்ருக்கோம். வெல்கம் பேக் டு சிம்பா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கெர்மலம். நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, போயிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். இந்த கெர்மலம்ங்கிறது ஒரு சின்ன வில்லேஜ். அது வந்து சத்தியமங்கலம்னு இருக்குது. சத்தியமங்கலம்னாலே நிறைய பேருக்கு தெரியும், ஃபாரஸ்ட்டு, ஹில்ஸு, அந்த மாதிரி வைல்டு லைஃப் நிறையா, இங்கே வைல்டு அனிமல்ஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பண்ணாரி கோவிலை கிராஸ் பண்ணிவிட்டு திம்பம் காட்ஸ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த கெர்மலம் வில்லேஜுக்கு வந்து 2 வழியாக நம்ம போகலாங்க. 2 வழியாக போனாலுமே சத்தியமங்கலம் வந்து தான் போகணும். இப்போ சத்தியமங்கலம்லேருந்து திம்பம் காட் வழியாக மேலே ஏறி போகலாம். 2வது வந்து கடம்பூர், நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம், பெரும்பள்ளம் டேம், அந்த வழி, அங்கே ஒரு வழி இருக்குது. அது வழியாக நம்ம கடம்பூர் போய் கெர்மலம் வில்லேஜ் ரீச் பண்ணலாம். இந்த கெர்மலம் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா பார்டரை ஒட்டியே இருக்குங்க. ரொம்ப நியரஸ்ட் டு கர்நாடகா ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த காட் ரோட் வழியாக 27 ஹேர்பின் பெண்டை வந்து கிராஸ் பண்ணிட்டுங்க திம்பம் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட்டில் ஒரு கட் பண்ணும். அங்கேருந்து நம்ம கெர்மலம் வில்லேஜ் போகிறோம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கெர்மலம் போயிட்டுருக்கோம். எதுக்காக போயிட்டுருக்கோன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் அது ஒரு ஜோனு. அங்கே வந்து சஃபாரி வந்து நம்ம போகலாம். நம்ம இன்றைக்கி சஃபாரி போகலான்ட்டு நம்ம நேரமே கிளம்பி சத்தியமங்கலம் வழியாக பண்ணாரி ரீச் ஆகி பண்ணாரி வழியாக திம்பம் காட் ரோடு மூலிமா திம்பம் போயிட்டு திம்பம்லேருந்து ரைட் எடுத்தோம்னா கெர்மலம் கொள்ளைகால் போகிற ரோடு. அந்த ரோட்லேயே மேபி மார்னிங் டைமில் நம்ம வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எலிஃபெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். சம்டைம்ஸ் லெப்பார்டு, டைகர் நமக்கு லக் இருந்தால் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சஃபாரி போகலான்னு கிளம்பியிருக்கிறோம். சாட்டர்டே நம்ம இந்த காட் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னால் நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். எதுக்காகன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே நிறைய கிராஸ் ஆகும். இங்கேயே வந்து லெப்பார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நமக்கு லக் இருந்ததுன்னா. ஸோ ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். ஸ்லோவாக தான் போக முடியும். நைட் டைமில் இங்கே எல்லாமே நிறைய எலிஃபெண்ட்ஸ் அங்கங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம நைட் ட்ரைவ் வந்து இந்த வழியாக வந்திருக்கிறோம். நிறைய எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நிற்கிறதெல்லாம் அலௌட் கிடையாது. நம்ம ஆன்லைன்லேயே முதல்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம் சஃபாரி போகிறதுக்கு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் போர்ட்டலில். பட் இப்போ வந்து சைட் வந்து டவுன் ஆகிறதுனால நம்ம ஆன்லைனில் பண்ண முடியல. டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஆக்சுவலாக கெர்மலம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து பண்ணாரி திம்பம் வழியாக போகலாம், இன்னொன்று வந்து கடம்பூர் வழியாக போகலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடு. நம்ம வந்து கெர்மலம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது மார்னிங் 6 o'clock மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. கடம்பூர் ரோட்டும் 6 o'clock மேலே தானே சந்தோஷ்? நைட் அலௌட் இல்லை. பார்த்து தான் போகணும். பெரிய வண்டி எதுக்கெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஆமாம், ஏன்னா அது வந்து ஆப்போசிட்டில் போய் திரும்பணும். அதனால் 6 o'clock மேலே தான் இந்த ரூட்டில் அலௌடு. ஸோ நிறைய வண்டி பார்த்திங்கன்னா இப்போ இறங்கிட்டுருக்கு.
6 to ஒரு 8 o'clock வரைக்கும் நல்லா டிராஃபிக்காகவே இருக்கும். காலையில் 6 o'clock வந்தோம்னா ரொம்ப லைனில் நின்று மார்னிங் 6 o'clock வந்தோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நிறையா வண்டிக வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாகி வரதே பெஸ்ட்டு. நம்ம ஹில்ஸ் ஏறதுக்கு நின்று நம்மளும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா நைட்டு விடுறது இல்லைனால லைனாக பண்ணாரி கோவில் அந்த ரோடு ஃபுல்லாக நிற்குமா லாரி, நானே பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாமே கிளம்பி போய் லைனில் நின்றும் ஏர்லியாகவே. புதுசாக வர காரெல்லாம் ரொம்ப பின்னாடி நிற்குமா. இந்த திம்மம் காட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுனாவோ அந்த டிராஃபிக் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் நைட்டெல்லாம் கூட நின்றுருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 years முன்னாடி ரோடு வந்து அந்தளவுக்கு வந்து டெவலப் பண்ணல, கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்தது. அப்போ ஏதாவது வண்டி பிரேக் டவுனு, ஏதாவது வண்டி கீழே விழுந்துருச்சுனாவோ டிராஃபிக் ஆச்சுன்னா ஹோல் நைட் கூட கிளியர் ஆகாமல் வண்டியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் இப்போ இந்த டைம்லேயும் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 2-3 hours ஆகும் டிராஃபிக்கெல்லாம் வந்து க்ளீனப் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ முன்னாடி இருக்குல்லங்க அந்த மாதிரி லோடோடு இருக்கிற லாரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பின்னில் இப்படி திரும்பும்போது ரொம்ப ஹைட் லோடு ரொம்ப இருந்ததுன்னா டப்புன்னு சாஞ்சிரும். ஸோ அது என்ன ஆகுன்னா அப்படியே பிளாக் ஆயிரும். இன்ஃபேக்ட் வந்து பகலில் அந்த மாதிரி ஆனாலே வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஏன்னா வந்து திருப்பவும் க்ரெயின் வந்து அந்த லாரியை தூக்கி விடுறதுக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா வந்து நைட்டில் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பகல்லையுமே வந்து அந்த ஹைட்டுக்காக நம்ம இப்போ ஒரு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்தோம்லங்க, அப்போ கம்பி மாதிரி போட்டிருக்கோம். அந்த கம்பி அளவுக்குள்ள ஹைட்டான லோட் லாரி மட்டும்தான் நம்ம வந்து இப்போ அலோவே பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இப்போ அந்த விழுகிறது, பிளாக் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதாகிடுது, ரொம்ப கம்மியாயிருச்சு. சும்மா ஒரு சின்ன கார் போய் இடையில நின்னதுக்கே பாருங்கள், நமக்கு ஒரு 10 minutesக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெட் கலர் காரு. அது தெரியாமல் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க போல. இந்த லாரி வந்து இப்படி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறதுனால தான் இந்த இடத்துல ஃபுல் டிராஃபிக். ஒரு லைன் கிளியர் ஆனால் தான் இன்னொரு லைனில் போகும். திட்டிட்டுனே தெரியாமல் திட்டிட்டேன். அது பாரு, ஒரே மாதிரி போகக்கூடாது தான் சொல்கிறேன். கவனிச்சு ஓட்டணும். இங்கே பாருங்க எவ்வளோ, இதுலேயே தெரியும் உங்களுக்கு எப்படி மாறி மாறி போகணுன்ட்டு. சம்டைம்ஸ் இருங்க காரு போகலாம். ஏன்னா பெரிய லாரிலாம் வந்து டக்குன்னு வந்து திரும்பாது. ஸோ நிறுத்தி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போய் தான் திரும்ப முடியும். வாவ், இங்கே பாருங்கள் காலையில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக. நம்ம திம்பம் ஏற ஏற நம்ம பவானி சாகர் டேமெல்லாம் நல்லா பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா தெரியும் பவானி சாகர் டேம். லெஃப்டில் தண்ணியே இல்லை போல, ஆனால் தெரியுது. இந்த ஏரியாக்குள்ளே எத்தனை யானை எத்தனை புலி சிறுத்தை இருக்குன்னு தெரியாது, ஆனால் நிறையா இருக்கும், நமக்கு தெரியாது.
மழைலாம் வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸில் தண்ணி வந்து விழுந்துட்டுருக்கும். 27 ஹேர்பின் பென்ஸ். இப்போ வந்து நம்ம 10th ஹேர்பின் பென்னில் இருக்கோம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம எல்லா பென்லேயுமே போர்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் சின்ன சின்ன கல் மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா, ஒயிட் கலரில், அது பேர் வந்து மோரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே சிறுத்தை அந்த மாதிரி எல்லாம் வந்து படுத்துட்ருக்கும். ஸோ நிறைய பேர் அதை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி இடத்துல தான் அது இருக்கும், மோடி கல்ல மேலே. டீச்சர் எவ்வளோ ஒன்றா இறங்கிட்டு இருக்கு. நம்ம இந்த திம்பம் ஏறினோம்னா சி லெவல்லேருந்து 4000 அடி நம்ம மேலே இருக்கோம். அவ்வளோ ஹைட்டு, ஆல்டிடியூட் 4000 feet above the sea level. பஸ் ஏற முடியலன்னா பின்னால் ரிவர்ஸ் வந்து போகணும். ஸோ கேப் விட்டு போகிறது நல்லது. பஸ்ஸு பெரிய வண்டியெல்லாம் போகணும்னா கொஞ்சம் கேப் கொடுக்குறது பெஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமான ரோட்டில் இந்த ரோட்டையும் சொல்லலாம். என்னென்னா இங்கே நிறைய லாரிஸ் வந்து வரும். அது போக வந்து வைல்ட் அனிமல்ஸுமே சம்டைம்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம பார்த்து தான் போகணும், ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும். சம்மர் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவுமே க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நைட் டைம் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. நைட் டைம்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலௌடு இல்லாதனால எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிருக்க மாட்டிருக்கு. ரோட்டில் அங்கங்கே செடிகள்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கு. மூங்கில் இந்த ஏரியாலலாம் வந்து எலிஃபென்ட்ஸ் நிறையா ஸ்பாட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ரைட் சைடு ஒரு கட்டு வரும், நம்ம அதில் வந்து போகணும்.
இங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸு கெர்மலம் செக் போஸ்ட்டு. 8 o'clock ஆயிடுச்சு. இந்த ரோட்டில் நிறையா டயர்லாம் ஸ்பாட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ரோடு பாருங்க, ரொம்ப சின்ன ரோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் இது வந்து டைகர் ரிசர்வ். இது வந்து டைகருக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ இதில் வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். சின்ன ஆசையில் பெரிய ஆசையே இருக்கும். எப்படியாவது ஒரு டைகர் பார்த்துடக்கூடாதா, எப்படியாச்சும் ஒரு லெப்பார்ட் பார்த்துடக்கூடாதானே. அதே மாதிரி தான் நம்மளும் எப்போ இந்த வழியில் நம்ம போனாலும் சரி எக்ஸ்பெக்டிங் டைகர். பட் ஆனால் ஒரு டைகர் கிடைக்குதோ இல்லையோ எலஃபண்ட் பார்த்துருவோம். மினிமமாக நம்ம வந்து டீர்ஸாவது பார்த்துருவோம். ஸோ இப்போ வரும்போது கொஞ்சம் டீர் கூட்டமாலாம் பார்த்தோம். பட் அது நிறையா பார்த்ததுனால ஒரு பெரிய எக்ஸைட் இல்லை. எப்படியாச்சும் எலஃபண்ட்டோ இல்லை டைகரோ பார்த்துட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வைங்களேன். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிப்ஸே வர்றது இந்த ரோட்டில். நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பள்ளம், ரைட் சைடில் ஹில்ஸு. ஸோ அனிமல்ஸ் வந்து இங்கேருந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகும் இந்த ரோட்டில். அதனால தான் அதிகமாக லெப்பார்ட்ஸு டயர் எல்லாமே ஸ்பாட் ஆகுது. கரடி எல்லாமே இந்த ரோட்டில் பார்த்துருக்காங்க. பட் எல்லா இடத்துலையுமே வந்து கிராஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா டைகர் கிராசிங் ஜோன், லெப்பார்ட் கிராசிங் ஜோன், எலஃபண்ட் கிராசிங் ஜோன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 feet முன்னாடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேகத்தடை போட்டு விட்ருக்காங்க. நோன் பிளேசஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அன்னோன் பிளேசஸ்லையும் சம்டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் வரும். ரோடு பாருங்க அப்படி இருக்கு. நிழல் ஒரு துளி வெளிச்சம் உள்ள வரல. நிலச்சரிவு எல்லாம் நடந்திருக்கும் போல இந்த ரோட்டில். புதுசாக வரவங்க ரொம்ப ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டு. லெஃப்ட் சைட் பாருங்கள் பள்ளம். இது என்ன மரம்? ரோடு அப்படியே சின்ன ஆயிடுச்சு. ரோடு அவ்வளோதான். ரோடு ரொம்பவுமே சின்ன ரோடு. கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு பெரிய ரோடு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவ்வளோண்டா இருக்கு. ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வந்தா ஒன்றும் பண்ண முடியல. என்னதான் போகும்.
கெர்மலம் வந்துட்டோமா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? கொஞ்சம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? சஃபாரி ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட்டு வந்தோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து கூலாக இருக்கும். நல்லா க்ரீனிஷாக சம்டைம்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் கூடி கிராஸ் ஆகும். நிறைய ஸ்பீட் பிரேக் இந்த ரோட்டில். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொள்ளைகால் போய் ஜாயின். இந்த ரோடு வழியாகவும் நம்ம பெங்களூர் போகலாம். கொள்ளைகால், கனகபுரா, பெங்களூர். ஆசனூர் போய் போனோம்னா அது கொஞ்சம் பெரிய ரோடு, கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். இது ரொம்ப சின்ன ரோடு, ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்பவுமே கம்மி. அந்த ரோட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகலாம், கொஞ்சம் பெரிய ரோடு. ஸோ எல்லா லாரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த ரோட்டில் தான் போகும். இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் கூலாக போகலாம். பட் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் ஆகும். ரிலாக்ஸாக ட்ரை பண்ணணும், டைமிங் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம இந்த ரோட்டில் கூடி நம்ம போகலாம். கொள்ளைகால் போயிட்டு மைசூரோ, பெங்களூரோ, கனகபுரா வழியாக போகலாம். பஸ் எல்லாமே இருக்கு. வண்டிகள்லாம் நிறைய வரதுனால அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுமான்னு தெரில. எந்த வெஹிக்கிளுமே மூவ்மெண்ட் இல்லைன்னா மேபி ரோட்டில் வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய சுற்றுவோம். 2-3 பஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு நம்ம வரும்போது. அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். காட்டு தீ மாதிரி பரவிடுச்சா? திரும்பவும் அதுல இந்த பக்கம் பரவல. ஆமா 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 தம்பி, கருப்பா இருக்கு. மறுபடியும் தலையுது பாரு.
ஈகோ ஷாப் வருது கெர்மலத்தில். கெர்மலம் வந்து செக் போஸ்ட்டில் செக் பண்ணோம். சஃபாரி வந்து அவைலபிளாக இல்லை, இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் கர்நாடகா சைடில் வந்து அங்கே சஃபாரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. லோக்கனஹள்ளி ஃபோன் பண்ணோம், எடுக்கல அவங்க. நேரில் போய் தான் பார்த்தோம். அங்கேயும் நிறைய முன்னாடி இருக்கு. ஆமா ஆமா அப்பா butterflies. இப்போ பிளான் சேஞ்ச் பண்ணது சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெர்மலம் சஃபாரிக்கு வந்தோம். அங்கேயும் வந்து சஃபாரி இல்லை. அப்புறம் கர்நாடகாக்குள்ளார பார்த்தீங்கன்னா லோக்கனஹள்ளி அங்கேருந்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அரவுண்டு. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 o'clock முடிஞ்சிடுது சஃபாரி. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஸோ நம்ம இப்போ சஃபாரி எடுக்க முடியாது. ஸோ பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து திபெத்தியன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகலான்ட்டு. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரு. இந்த கெர்மலம் தாண்டி கர்நாடகா என்ட்ரியில் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரு. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், டெம்பிள் போகலான்ட்டு சாட்டர்டே. இப்போ வந்து நம்ம வந்து திபெத் செட்டில்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. எப்படி வந்து திபெத் பீப்புள்ஸ் இங்கே கர்நாடகா வந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்குது. ஆஃப்டர் சைனா அந்த ப்ராப்ளம் ஆச்சு, டிபெட் கண்ட்ரியோட ஒரு வார் மாதிரி நடந்திருக்கு 1950. ஸோ அதில் வந்து ரெஃப்யூஜியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க வந்து நிறைய பார்ட்ஸ் இந்தியாவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ லைக் நம்ம ஊட்டியில் கூட ஒரு ஃபேமஸான டிபெட் மார்க்கெட் இருக்குது. நம்ம ஊட்டி போனவங்களாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக அந்த பிளேஸை நம்ம விசிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கர்நாடகாவில் கொல்லேகால் பக்கத்தில் டிபெட் பீப்புள் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே நான் வந்த ஒரு புத்தர் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா அங்கே ஃபுட் எல்லாமே கூட டிபெட்டியன் ஃபுட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட்லைங்க. ஸோ அங்கே கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பிளானை வந்து இந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போது நமக்கு வந்து இப்போ சஃபாரி 3:30ங்கிறனால ஸோ பக்கத்துலேயே ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஒரு திபெட் செட்டில்மெண்ட் ஏரியா, அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அங்கே தெரியுது லெஃப்டில், அங்கே தெரியுது. நீ அந்த சொன்ன டெம்பிள் மாதிரி தான் தெரியுது. அங்கே இருக்கு, தெரியுதா? அது இல்லை, அதானா? ஓ ரைட், ஓகே, வந்துட்டோம். இப்போ
இருக்கு. ஆமா, லெஃப்ட் எடுத்தா போகணும். அதான் சொல்லு. எப்படி பார்த்தியா சந்தோஷ், எல்லா டைலாக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே லைனா மலை தான். உள்ள எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் சொன்னாங்க? அதாங்க அந்த ஏரியா கோவில் தெரியுது. சுற்றி போகும். இப்படியா? உனக்கும் தெரியுது சிவ் கொஞ்சம். ஏய் ஆமா, கூர்க்குல பார்த்தோம்ல. கரெக்ட். ஞாபகம் வச்சிருக்கியா? கோல்டன் டெம்பிளா? கூர்க்குல போனோம்ல ஒரு இது, அதை சொல்றான். இல்லை ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட் கெஸ்ட் ஹவுஸ், மீன் ரெஸ்டாரண்ட். இங்கேயும் இதெல்லாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. திபெட்டோட சாமியா? ஆமா ஆமா ஆமா, திபெட்டோட சாமியா? ஒரே லாஃபிங் புத்தா இருக்கு தம்பி, அத சொல்றான். கரெக்டு தான் நீ சொல்றது. யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, திபெத்தோட சாமி. சரி, நம்ம ஊர் சாமி எது தம்பி? சிவன் தானா? ஓகே ஓகே. சிவானி தான். ஃபர்ஸ்ட் வந்து பூரி. இது கொஞ்சம் பூரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, பட் சாஃப்டாக இருக்கு. இதுக்கு வந்து சென்னா மசாலா. நல்லா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, பட் இப்போ வந்து இந்த பூரி சன்னா மசாலா, இது ஒரு மஷ்ரூம் ஸ்பைசி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கு.